வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மகரம், கும்பராசிக்கார நேயர்கள், 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவங்க, இங்கிலீஷ் தேதி, மேற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவங்க அம்மன் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. எப்படி இருக்க போகிற சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது, ஏன்னா இன்னைக்கு அஷ்டமி. மேஷராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் காயத்ரி தேவியே போற்றி, ஓம் சாயா தேவியே போற்றி, ஓம் நாகதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம், பொறுமை, ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலையும் ஆலோசித்து வேலை செய்யுங்க. அனுகூலமான எண் 2, 3, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, கருப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். மன உறுதி, தாராள மனப்பான்மை, இது ரெண்டும் உங்களுடைய பலம். அதனாலே எதிரிகளும் உதவி செய்வார்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நடப்பது நல்லது, நல்லது நடக்கும். நம்புங்கள். சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், வெளிச்சம் அதிகமாகும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, மேற்கு, நிறம் மஞ்சள், வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. பேச்சினால வம்பு, கேலி, கிண்டல், அதனால் வீண் சண்டை இதெல்லாம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் பைரவரே போற்றி, ஓம் பைரவரே போற்றி, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சல்? கலகுறீங்க, நல்ல நாளுங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. சந்தோஷமான நாள். பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஞாபக சக்தி, இது உங்களுடைய பலம். இதனாலே பல நன்மைகளை நீங்கள் பெற்றே தீருவீர்கள். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய வழக்கமான உள்பயம் இருக்காது, அதிக குழப்பம் இருக்காது. நிதானமும் மன உறுதியும் இருக்கும். ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் 5, 6, திசை வடக்கு, தெற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் நந்தகமே போற்றி, நந்தகமே போற்றி, ஓம் கௌமோதகமே போற்றி, கௌமோதகமே போற்றி, கௌமோதகம். இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவனவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை, முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ஆமா. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. கன்னிராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள், பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது 2 வச்சுக்கிட்டு நீங்கள் கலக்கிற கலக்கு எங்கள் கண்ணே பட்டுரும். எதிரிகளும் உதவி செய்வாங்க. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமல் அடிப்பீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 7, திசை தெற்கு, கிழக்கு, நிறம் நீலம், மஞ்சள். துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய தாராள மனப்பான்மை, எதிரிகளும் உதவி செய்வாங்க. எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்பீங்க, எல்லாம் நன்மையாக உங்களுக்கு வரும். பெண்களுக்கு குறிப்பாக சுவாதிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். உங்களுடைய தாராள மனப்பான்மை, வெளிப்படையான பேச்சு, நேர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, வடக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. வழக்கமான உள்பயம் அதிகமாக இருக்குது. தேவையற்ற குழப்பம் இருக்குது. முக்கியமான நேரத்தில் முடிவெடுக்க பயமாக இருக்குது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது?
ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, ஓம் நாகநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம், பொறுமை. அடுகுலமான எண் 3, 6, திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களே, சாந்த புத்தி, நிதானம், புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு. வழக்கமான முன்கோபம் கிடையாது, உள்கோபம் கிடையாது, நல்லா இருக்கு. பெண்களுக்கு என்ன சந்தோஷம், கலகலான வாழ்க்கை நல்லா இருக்கு. நடப்பது நல்லது, நல்லது நடக்கும், நம்புங்கள். அனுகூலமான எண் 3, 4, திசை தெற்கு கிழக்கு, நிறம் மஞ்சள் பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, சொல்லுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் சக்தி தேவியே போற்றி, ஓம் சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 7, 9, திசை வடக்கு கிழக்கு, நிறம் மஞ்சள் கருப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, கலகலான நாளுங்க. எங்க கண்ணே போட்டுருங்க. அழுறீங்க போங்க, ஆமாங்க, பின்றீங்க. நடப்பது நல்லது, நல்லது நடக்கும், நம்புங்க. சந்தோஷம். கலக்கலான வாழ்க்கையாக கட்டாயம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய மன உறுதி ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும், பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 5, திசை தெற்கு வடக்கு, நிறம் நீலம் கருப்பு. மீனராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை. தேவையற்ற வம்பு, தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் இருக்கும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. சில மந்திரம் சொல்லுங்க அல்லது எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ வெங்கடாச்சலபதி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் கருடனே போற்றி, ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் கத்ருவே போற்றி, ஓம் கத்ருவே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே மகரமா இருந்தாலோ கும்பமா இருந்தாலோ, மகரம் சிம்மமா இருந்தாலோ, மகரம் கடகமா இருந்தாலோ, கும்பம் கடகமா இருந்தாலோ, கும்பம் சிம்மமா இருந்தாலோ, ஜோசியத்தை ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.